பேசிக் என்ன பண்ணிக்கணும், ஃபுல்லா தெளிவாய்க்கணும், தரவாய்க்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டான விஷயத்த அடுத்தடுத்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக். அடுத்து கான்செப்ட். மேத்ஸ பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தெரிஞ்சு தான் நீங்க போடணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சம்மும், ஒவ்வொரு டாபிக்ல இருந்து, ஒவ்வொரு மாடல்ல இருந்து என்ன மாதிரி சம் வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்கட் தேடி ஓடாதீங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக ஷார்ட்கட் வேணாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வரக்கூடிய மேக்ஸ் எல்லாமே ஷார்ட்கட் யூஸ் பண்ற மாதிரி வர்றது கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல உட்காந்து கேல்குலேட் பண்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அதை டைமிங் இழுக்கிறதுக்காக. அப்ப என்ன பண்ணிக்கணும், நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப 8 ஸ்டெப் ஒரு சம்முக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண 6 ஸ்டெப்பா மாத்துவீங்க. மறுபடியும் அதை பிராக்டிஸ் பண்ண பண்ண 4 ஸ்டெப்பா மாத்துவீங்க. மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண பண்ண 3ஆவோ 2ஆவோ மாத்துவீங்க. அப்ப என்ன ஆயிரும், ஈஸியா நீங்க ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? அப்ப கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸுக்கு தனியா நோட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நோட்ல தெளிவா ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு மாடல் வைஸ் நீங்க வந்து சம் போடணும். அப்பதான் வந்து நீங்க போட்டு பார்த்தா மட்டுமே தான் மனசுல நல்லா பதியும். இல்லைன்னா பதியாது. அந்த இடத்துல எக்ஸாம்ல நீங்க போடும்போது கண்டிப்பா தவறாயிடும். ஓகேவா? அடுத்து ஃபார்முலா. ஃபார்முலாஸ் ரொம்ப 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 முக்கியம். கான்செப்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னதான் வந்து கான்செப்ட் நீங்க புரிஞ்சு வச்சு போட்டாலுமே ஒரு சில சம்ல, ஒரு சில டாபிக்ல, ஒரு சில மாடல்ல ஃபார்முலா தெரியல அப்படின்னா உங்களால சம்மே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சாதான் போட முடியும். அப்ப ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணிக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கணும், ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுக்கு அளவியல், 2D 3D, அதுக்கப்புறம் ஏபிஜிபி, இந்த மாதிரி நிறைய இடத்துல ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல இயற்கணித ஃபார்முலா வரும். ஓகேவா? ஸோ அது எல்லாத்துலயும் ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப என்ன பண்ணிக்கணும், ஃபார்முலாஸையும் மனப்பாடம் பண்ணிக்கணும்.